கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தியானிக்கிற நாட்கள். வேதத்தில் பல்வேறு வசனங்கள் கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாய் விளக்குகின்றன. அதிலும் மிக முக்கியமாக தீர்க்கதரிசி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை மிகவும் நேரடியாக இருந்து பார்ப்பதை போல நமக்கு விளக்குகிறது. ஒரு சில வசனங்களை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவுடைய பாடு மரணம் வேதனை துன்பத்தை நேரடியாக முன்னின்று பார்த்து எழுதினது போல தீர்க்கன் ஏசாயா எழுதியிருக்கிறார். பல காரியங்களை இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். இந்த 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்கள். பாடுகள் வரும்பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த வேதனைகள்? பாடுகள் என்பதுடைய அந்த படிகள் அநேகம். சிலருக்கு உச்சக்கட்டமான பாடுகள், சிலருக்கு எளிய பாடுகள். ஆண்டவர் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களுக்கு பயங்கரமான பாடுகளை வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். எளிய விசுவாசம் உள்ளவர்களுக்கு சிறிய பாடுகளை அனுமதிக்கிறார். பாடுகள் பிரச்சனைகளின் நோக்கம் என இந்த வசனம் அழகாய் சொல்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அந்த நொறுக்குதல் என்ற வார்த்தை அது அவரை உடைக்க சித்தமாகி அவருக்கு அடையாளம் இல்லாத ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு போய் என்று அதற்கு பொருள். உங்கள் வாழ்க்கையில் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? எங்கேயோ கர்த்தர் உங்களை நொறுக்க விரும்புகிறார். ஏதோ சில பகுதிகள் கர்த்தரால் தொடப்படாமல் இருக்கிறது. அதை அவர் நொறுக்க சித்தமாகி வசனம் சொல்கிறது பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் அது ஆண்டவரே அனுமதித்த பாடுகள். கர்த்தர் அதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார். சரி, பாடுகளுக்கு உட்படுத்தினார். வசனம் இப்படி தொடர்கிறது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்று சொல்லியிருக்கிறது. இந்த பாடுகளின் வழியே கடந்து செல்லும் பொழுது கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அவர் முறுமுறுக்கவில்லை. ஏனெனில் பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறவர்கள் பாடுகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அதைவிட மேலான ஒன்று தன்னை ஒப்பு கொடுத்தல். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தமது சந்ததியை கண்டு திருப்தியாவார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் பாடுகள் எப்பொழுது நிறைவடைகிறது? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. இங்கே ஏசாயா 53:9 அதைத்தான் சொல்லுகிறது. பாடுகளின் வழியாய் போகிறீர்களா? ஆண்டவரிடத்தில் கோபம் கொள்ளாதீர்கள், வாதாடக்கூடாது, ஆண்டவரோடு கூட போராடக்கூடாது. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்கிறேன் என்று கர்த்தரின் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசனம் முடியும் பொழுது இப்படி முடிகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இந்த ஒரு பகுதி மாத்திரம் அந்த வசனத்தில் இல்லாதிருந்தால் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. இங்கே அவருடைய ஆத்துமா தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகளின் பாதைகளின் வழியாய் நான் வரும் பொழுது கடைசியிலே நான் சொல்வேன், ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இதற்கு மேல் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா. உம்முடைய மாதிரியை பின்பற்றி உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாடுகள் உம்முடைய சித்தம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதன் முடிவிலே நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியாது. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு சில நாட்களிலேயே ஆண்டவர் பெரிய மாற்றங்களை வாழ்வில் கொண்டு வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். முடிவு கர்த்தருக்கு சித்தமானது, அவர் கையினாலே வாய்த்தது. நீங்கள் நொறுக்கப்படுகிறீர்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். பாடுகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பூரண சுத்திகரிப்பையும் பூரணமாகுதலையும் கொண்டு வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கிரியை செய்து உங்க சித்தத்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு யோசேப்பு பாடுபட்ட போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினதினால் அந்த யோசேப்பு தேசத்தில உயர்த்தப்பட்டார். அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வுகள் வரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாடுகள் வரும் பொழுது கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.